வாடா என் சக்காலத்தா. Why bro? I love the sound. லூசு பையலே. இந்த செல்ஃபி அப்பா நான் பார்க்குறேன். ஹாய். Hi Kavya. ஹாய் சிஸ்டர். Happy birthday. I love this அகடா பட. அப்பா நான் மீட் பண்ணதில்லல. இருங்க. அம்மா. அம்மா. இவங்க தான் நான் சொன்ன ரெமோ சிஸ்டர். Oh, sweetheart. ஐயோ அத்தை தப்பாயிரும். ஆண்டி நான் பேசிக்கலி கொஞ்சம் ஷை டைப் ஆண்டி. நோ ஹகீஸ். அப்பா இவங்க தான் ரெமோ சிஸ்டர். Oh, sweetheart, my ஜிஜிலி பாங்க. ஒரு ஆக்டிங் பண்ணிட்டேன்னா சமாளிப்போம். எனக்கு எங்க டாடி ஞாபகம் வந்துருச்சு. சேம் ஆங்கிரி பேர்ட் நோஸா. காவ்யா நீ வா, நான் பேசிட்டு வரேம்மா. சீக்கிரம் வா. அப்புறம் இதை கொண்டு என்ன சிஸ்டர் கிஃப்ட் என்ன இல்லையா? சிஸ்டர் எங்க சிஸ்டர் எங்க கூட்டு போறீங்க? என்ன பண்றீங்க? எங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? இதை கீழே கொடுத்துருக்கலாம்ல. இது என்னது இல்ல, கீழே ஒரு பையன் யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தான். பையனா? பிரிச்சு பாருங்களேன், பிரிச்சு பாருங்க டாக்டர். என்னது இது? விசில். இதை எப்படி எடுத்து ஊதுனா என்ன சத்தம் வரும். அது எனக்கு தெரியாதா? தெரியும்ல, அப்ப ஊதுங்க. நான் ஊத மாட்டேன். ஊதுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு எப்படிங்க தெரியும்? அவன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கீழே போய் பார்த்துக்கோங்க. ஐயோ ஓய், ஹாப்பி பர்த்டே.
ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன். எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீயும் டக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்ணுறேன். எல்லாம் சரியா இருக்கு. போற வழியில் கேட்டரிங் அட்வான்ஸ் கொடுக்கணும். பணத்தை எடுத்து வச்சுக்கோ. ஏங்க அந்த கேட்டரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. என் பொண்ணுக்கு சேவை வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீயும் டக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்ணுறேன். வேணுகோபால் பையனுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? உனக்கு தான் உசாராச்சுல. கண்ணாடி நான் போட்டுக்கிறேன்டா. ஓய் செல்ஃபி. அப்புறம் எப்போ ஓகே சொல்வ? கொஞ்சம் அப்படி போய் உட்காரியா? அப்படி போய் உட்காந்தா ஓகே சொல்லுவியா? ஓகே, இப்போ சொல். ஊர்ல உனக்கு வேற பொண்ணே இல்லையா? இல்ல யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? இவ்வளோ ஹைட்டா ஒயிட்டா காவியாங்கிற பேரோட எங்கள் ஊரில் எந்த பொண்ணும் இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த பொண்ணும் நான் சொன்ன பஸ்ஸில் வந்ததும் இல்லை. 23 வருஷமா உங்கள் பின்னாடி யாரும் வராமல் லவ்வும் பண்ணாமல் உங்களை சிங்கிளாகவே விட்டு வச்சுருக்காங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு பஸ்ஸு ஓடுதுங்க. யார் சொன்னா நான் சிங்கிள்னு? எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு. தெரியுமே. தெரியுமா? எனக்கு அடுத்த மாசம் 2ஆம் தேதி கல்யாணம். தட் ஆல்சோ நோயா? கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லாம் தெரியும்ல. அப்புறம் என்ன விட்டு. இனிமே இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துறது, ஃபோன் பண்ணுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காது. புரியுதா? இனிமே என் பின்னாடி வரமாட்டல. இது நல்லா இருக்கா? ஹலோ. சொல்லுடி. அப்ப 2 minutes வந்துரு. டே என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? வா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நிக்கிற? வா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. அதானே வேணும் உனக்கு? இல்லைங்க. என்ன இல்ல? என்ன இல்ல? நான் வந்து என்ன நான் வந்து அசிங்கமா இல்ல? இன்னும் 1 மாசத்துல எனக்கு கல்யாணம். சும்மா இப்போ அந்த சிலர்ச்சி எப்போ ஓகே சொல்வேன் எப்போ ஓகே சொல்வேன்னு சொன்னா பைத்தியக்காரியானா? உனக்கு ஓகே சொல்றதுக்கு இல்ல இந்த மாதிரி பின்னாடி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணா உன் கூட வந்துருவேன்னு நினைக்கிறியா? தப்புதாங்க. சாரி. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். யோசிச்சேன், தப்புன்னு தோணுச்சு, விட்டேன். இனிமே ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன்.
எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு கேட்டு டார்ச்சரும் பண்ண மாட்டேன். ம் பாய். கிண்டில இறங்க. உனக்கு இந்த கதை மட்டும் வேற எதுவும் தெரியாது. இனிமே இந்த ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். இது நல்லதில்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் டூ மச் தெரியுமா? எது? நிச்சயமாய் கொஞ்ச நாளா கல்யாணம் ஆக போற பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம். எந்த நம்பிக்கையில என் பின்னாடி சுத்துற? நிச்சயமாக கொஞ்ச நாள் கல்யாணமாக போகிற பொண்ணு என் கூட காஃபி சாப்பிட வந்திருக்கே, அந்த நம்பிக்கையில் தான். ஓய், நான் என்ன பேசி முடிக்கவே இல்லையே. காஃபி சூடாற வரைக்கும் தானே சொன்னேன். ஓய் 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 ஓய், எனக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இதோட முடிச்சுக்கலாம். அழகான பொண்ணுங்களா முடிச்சுக்கலான்னு சொல்லாதீங்க, இப்படி பிடிச்சிக்கலான்னு சொல்லுங்க. ஓய், உன் பேர் என்ன? ஓய், சில்லுன்னு இருக்குல்ல? எனக்கு சூடா இருக்கு. நான் உனக்கு கேட்கவா? என்ன, எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க போறியா? உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? போய் சொல்லு. போன ஜென்மத்தில் நான் உன்னை நிறைய அலைய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்போ நீ என்ன பழி வாங்குற. நிஜமாவே எனக்கு தெரியல காவியா, நீ தான் என் கண்ணுக்குள்ள தேடி சொல்லணும் எனக்கே உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இந்த சிரிப்பா இருக்கலாம், இந்த கண்ணா இருக்கலாம், நீ என்னை எவ்வளோ விரட்டினாலும் திருப்பி திருப்பி உன்னை துரத்த சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல உன்னை விட அழகான இந்த மச்சம், அதை வச்சு என்ன கொல்ல சொல்லி யாரும் அமிச்ச மாதிரி இருக்கு. போதும் காவியா என்ன கொன்னது, இதுக்கு மேல என்னால உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. காவியா, காவியா நில்லு காவியா. காவியா எனக்கு வேற எதுவும் வேணாம், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. உன் கையில் இந்த மோதிரம் இல்லாம இருந்து, உனக்கு நிச்சயம் ஆகாம இருந்து, இதே போல நான் உன் பின்னாடி சுத்தி இருந்தா
எனக்கு ஓகே சொல்லியிருப்பியா காவியா? ஓய், நாளைக்கு சொல்றேன். உன் கையில் இந்த மோதிரம் இல்லாமல் இருந்து உனக்கு நிச்சயம் ஆகாமல் இருந்து இதே போல் நான் உன் பின்னாடி சுற்றி இருந்தா எனக்கு ஓகே சொல்லியிருப்பியா காவியா? ஓய், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் அம்மா கேட்டே இருக்காங்க. கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, சொல்லு எப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் இதை வாங்கியிருக்க கூடாது. நான் உன்கிட்ட பேசியிருக்க கூடாது. நான் உன்னை மீட் பண்ணியிருக்க கூடாது. யோசிச்சேன், சரி வராது, விட்டுரு. என்னாச்சு காவியா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்பாவா அம்மாவா? யாருன்னு சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். என்ன பேசுவ? நம்ம லவ் பற்றி. நான் சொன்னேன் நான் உன்னை லவ் பண்றேன்னு. சொல்லு, நான் சொன்னேன் நான் உன்னை லவ் நீ பண்றேன்னு. சொல்லல. நேத்து நீ என்ன பஸ்ல கிஸ் பண்ண வந்தல, அப்போ உன் கண்ணில் பார்த்தேன். தோ இப்ப கூட ஏன் மறைக்கிற? காவியா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காத. காவியா நில்லு. காவியா ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, ஆனா லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லாது. ஹே, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்னடி புரியணும்? என்னடி புரியணும்? உனக்கு நிச்சயம் தானே இருக்கு. இன்னும் கழுத்துல தாலி கட்டிடல. காவியா அவன் விரல்ல மோதிரம் தான் மாட்டிருக்கான். அதை ஈஸியா கழட்டிடலாம். ஆனா அவன் மனசுல இருக்கத என் கல்யாணம் அடுத்த மாசம் இல்ல, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. காவியா விளையாடாத. நாளைக்கா? ஆமா, நாளைக்கு. காவியா, நான் இப்பவும் சொல்றேன், என்னால உன்னை அவளை ஈஸியாலாம் விட்டுற முடியாது. காவியா, கடைசியா கேட்கிறேன், உனக்கு என் மேல என் சிஸ்டர் என்ன லவ் பண்ண டார்ச்சர் பண்ணீங்க. அவன் ஏன் என் லைஃப்பில் வந்தான், ஏன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான். இந்த
10 நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டான். உங்களையும் அவனையும் பார்க்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு எங்க அப்பா அம்மா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். இப்ப என்னங்க பிரச்சனை? மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், இந்த கல்யாணத்தில் லிஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காடி. காவ்யா, அழாத அழாத. அதான் ஒரே ஃபோன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டியே, இன்னும் எதுக்கு அழுவுற? இப்பா தப்புதான், நான் பண்ண தப்புதான். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலப்பா. நானும் அவனை லவ் பண்ணாம இருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியலப்பா. இப்ப கூட எனக்கு அப்பா தான் முக்கியம். அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன். ஆனா இந்த ஒரு நாள் என்னால் இருக்க முடியல. வாழ்நாள் பூரா என்னால மறைச்சிட்டு வாழ முடியாதுப்பா. நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்ப்பா. போ, எங்க சந்தோஷமா இருப்பியோ அங்கே போ. என்னங்க அவதான் சொல்றானா, நீங்களும் என்ன? உன்னை ஏன் நிக்கிற? போ. காவ்யா, எங்களால இங்க யார் சந்தோஷமா கிடை வேணாம், எங்களுக்கு யாரும் வேணாம். போ. நான் அவனை லவ் பண்றேன். சித்தார்த்தும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டா தெரியுமா? சித்தார்த்தும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அந்த பெரிய மேஜிக் பண்றேன்னு சொன்னல, அது என்ன மேஜிக்? ஞாபகமா? நான் மேஜிக்ல பாயா மாதிரி காட்டுவேன். அது இன்னொரு நாளைக்கு பண்றேன். நீ மேஜிக் பண்ண நான் ஆபரேஷன் போக மாட்டேன். குட் கேர்ள்ல, நீ ஆபரேஷன் முடிச்சுட்டு திரும்பி வருவியா? நான் உனக்கு அந்த மேஜிக் பண்ணி காட்டுவேனா? நான் திரும்ப வரலன்னா இந்த மேஜிக் பண்ண மாதிரியா?
காவியா காவியா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லு பண்றேன். நீ வேணான்னு மட்டும் சொல்றாத காவியா. காவியா ப்ளீஸ் காவியா. போ என் பொண்ணால வராத போ. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உனக்காக என்னெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் அப்பா அம்மா மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்கள தூக்கி போட்டு வந்தேன் உனக்காக. ஆனா நீ இவ்வளவு சீப்பா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்க. சீ, இதான் உன் லவ்வா? வேற எது லவ் சொல்லு? காதலிக்கிற பொண்ணை தியாகம் பண்றதா, இல்ல காதலிக்கிற பொண்ணை மனசுல நினைச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றதா? எனக்கு அது தெரியாது. எனக்கு காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். உன்னை ஒரு நாள் ரோட்ல பார்த்த உடனே தோணுச்சு உன் கூட வாழ்ந்தா வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். உன்னை தேடி கண்டுபிடிச்சு லவ் சொல்லணும் வீட்டுக்கு வந்து நின்னா உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என் அப்பா சத்தனை கூட நான் அவ்வளவு அழலடி. ஒன்னால அன்னைக்கு அழுத யோசிச்சு பாரு. அன்னைக்கு பஸ்ல நானா வந்து பக்கத்துல உட்காந்தேன். நானா வேலை வாங்கி கொடுன்னு கேட்டேன். அமைஞ்சது கடவுள் கொடுத்த சான்ஸா நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவியா. நாங்க தான் ஏற்படுத்திக்கணும். அன்னைக்கு அவனை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டப்ப என்ன சொன்ன? அவன் டாக்டரு, படிச்சிருக்கான், வெல் செட்டில்னு சொன்னல. இப்ப சொல்லு, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன வேலை பார்க்கறேன், நான் எங்க இருந்து வரேன், வீடு எங்க இருக்கு சொல்லு. தெரியாது. இது எதுவுமே தெரியாம எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தல்ல. இதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். புரிஞ்சுக்கோ காவியா, எனக்கு இதுல சரி தப்பு எதுவும் தெரியல காவியா. நீ மட்டும் தான் தெரியற. நீ மட்டும்தான். என்ன ஆனாலும் எனக்கு உன் கையை பிடிக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா எப்படி ஹலோ. ஓய் செல்ஃபி, எனக்கு எப்போ ஓகே சொல்வ? டே, எஸ். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன். வெயிட் போன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐடியா நம்பர் 3. இந்த பொண்ணை எங்க பாத்தீங்களா? ஐயோ படுத்துறானுங்களே. டே பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. போடா. ஓகே உமன். இறைவா, என் தேவதை எப்படியாவது என் கல்ல காட்ட. உழுந்தா தூக்கி விடுறா. கிராண்ட்ஃபா, யாருப்பா? நீயாப்பா? நீ தாண்டா நான் எந்த கெட்டப்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ற. ஹாய் பாப்பா. ஹாய் தாத்தா. இன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரல? அதுவா? என்ன பாப்பா, என்ன ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அந்த ராஸ்கல் மறுபடியும் வந்தானா? இல்ல, ஃபோன் பண்ணான். ரொம்ப டார்ச்சர் பண்றான் தாத்தா. 46 நம்பரை மாத்திட்டேன். எப்படிதான் நம்பர் கண்டுபிடிக்கிறானே தெரியல. பாப்பா, அவனை மட்டும் என் கண்ணில் காட்டு, அவன் தோலை உரிச்சு தொங்க போட்டுறேன். ஏன் பாப்பா, இன்னும் நம்பர் மாத்தல இல்ல? மாத்தினா கொடு. நல்ல பாப்பா. ஆமா பாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமா சொல்லு, உனக்கு அவன் மேல லவ்வே இல்லையா? அவன் மேலையா? வேஷம் கலைஞ்சா மாட்டுவோன்னு தெரிஞ்சும் அவன் வேஷத்தை கலைச்சான். அதான் தாத்தா, அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வான். என்ன கொஞ்சம் ஃப்ராடு, நடிப்பான். ஆமா பாப்பா. ஆனா லவ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. அடடே, இன்னொரு வாட்டி என்னை ஏமாத்த கூடாதுன்னு தான் இப்படி அவனால விடுறேன். பா, பிரில்லியன்ட் பாப்பா. ஐயோ, உன்னை யாராவது ஏமாத்த முடியுமாடி செல்ல குட்டி? எப்ப லவ்வ என்கிட்ட சொல்ல போற? அவங்கிட்ட சொல்ல போற? அத சொல்லணும். நெக்ஸ்ட் மந்த் அவனோட பர்த்டே. என்னோட பர்த்டேக்கு அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணானோ அதே மாதிரி சென்னையை அசந்து போற மாதிரி சூப்பரான ஒரு பிளான் வச்சிருக்கேன். வாரே வா.
என்ன பாப்பா என்ன ஆச்சு இப்ப என் கண்ணு கலங்குது ஐயோ அவசரமா மேக்கப் போடும்போது நினைச்சேன் என்ன பாப்பா கிஸ் அடிக்க போறியா பார்த்தா தெரியல பட் நீ பேசினா கண்டுபிடிச்சிடலாம் என்ன அடி அடிக்கிற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ஏப்பா இருப்பா இதுக்கு மேல எனக்கு என்ன கெட்ட போறதுன்னு தெரியலப்பா ஓய் காவியா நில்லுன்னு சொல்றேன்ல போடி இப்போ என்னோட அடுத்த படத்துல ஆலியா பட் தான் ஹீரோயின் அவளையே பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றேன் அந்த வீடியோவை விஜய் டிவில போடுவான் திருப்பி திருப்பி போடுவான் அதை பார்த்து நல்லா அழுவுடி அழுவு அவசரப்பட்டு ஆலியா பட்லாம் பேசிட்டு சரி கெத்த மெயின்டைன் பண்ணுவா டேய் நிறுத்தியா போய் எனக்கு எப்போ ஓகே சொல்வேன் பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு பொய் சொல்லுவேன் நடிப்பேன் பரவாயில்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன் எப்படி ஒன்று ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது ஸோ டக்குன்னு சொல்லிடு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா டபுள் ஓகே என்ன செஞ்சிருக்காளே